பள்ளம் தோண்டிய போது 18ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட 7 இன்ச் அளவிலான வெண்கல சிலை கண்டெடுக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அன்சாகரம் பாறைவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் திருப்பதி. ருக்கு தம்பதியினர் திருப்பதி மேஸ்திரி வேலை செய்கிறார். இந்நிலையில் அதே பகுதியில் புதிய வீடு கட்டுவதற்காக பணி தொடங்கப்பட்ட நிலையில் தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக இன்று காலை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுமார் 5 அடி ஆழம் பள்ளம் தோண்டிய நிலையில் அப்போது தோண்டப்பட்ட பள்ளத்தில் சுமார் 7 இன்ச் அளவிலான முருகன் வெண்கல சிலை கிடைத்தது. பின்னர் உடனடியாக இதுகுறித்து திருப்பதி தாசில்தார் காஞ்சனாவுக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாசில்தார் காஞ்சனாவிடம் 7 இன்ச் அளவிலான முருகன் வெண்கல சிலையை ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து சிலையை எடுத்து சென்ற தாசில்தார் அது தொடர்பாக சிலையை ஆய்வு மேற்கொண்ட போது அந்த சிலை 18ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்டது என கண்டறியப்பட்டது. மேலும் புதிய வீடு கட்டுவதற்காக ஜேசிபி இயந்திரம் கொண்டு தண்ணீர் தொட்டிக்காக பள்ளம் தோண்டிய போது 7 இன்ச் அளவிலான முறை கிடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி. ரமேஷ். மணி பாறை நாங்கள் அனுசாகர பகுதி சேர்ந்தவங்க வீடு கட்டுறதுக்காக நாங்கள் கடகால் எடுத்தோங்க. அந்த கடகாலில் முருகர் சிலை ஒன்று கிடைத்தது. அதை யாரோ தாசில்தாருக்கு தகவல் கொடுத்து தாசில்தார் கைப்பற்றி போட்டாங்க.